மதகஜராஜா திரைப்படத்துக்கு என்னை பாட கூப்பிட்டது. படம் இப்போ வெளியே வராமல் 2-3 வாட்டி படம் வருதுன்னு சொல்லிட்டு போன வருஷம் கூட நாக்குமுக்கா ஃபஸ்ட்டு விஜயானந்தி சாரோட இசையில் பாடினது. அது பாடிட்டு வந்தோடனே கீழே இறங்கி ஸ்டுடியோவில் பாடிட்டு கீழே இறங்கி வரும்போது, மேடம் சிக்கு பாடுறீங்களா அப்படின்னா, ஐயோ அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. சிக்கு புக்கு ரயில அந்த பாட்டை நினச்சிட்டு, ஐயோ அந்த பாட்டெல்லாம் அது மேல் வாய்ஸ் தானே அப்படின்றேன். மேடம் நீங்கள் பாடினது அப்படின்னாரு. எனக்கு சத்தியமாக தெரியலை தம்பி, இந்த பாட்டு பாடுனதே மறந்துட்டேன் தம்பி. நாக்குமுக்கா நாங்கள் எப்படி பாட போகிறீங்களோன்னு யோசித்தோம். ஆனால் நாங்கள் நாங்கள் 2 பேரும் எதிர்பார்த்தது, டைரக்டர் நானும் எதிர்பார்த்ததை ஒரு மடங்கு கூடவே தான் நீங்கள் பாடி கொடுத்தீங்க. யார் வேணால் என்ன வேணால் பேசட்டுங்க, நம்மளுக்கு உள்ள உடம்புல இருக்கிறது நமக்கு தெரியும், கடவுளுக்கு, நம்மளை படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும். 2008 சினிமாவில் பாடிட்டு இருக்காங்க. இன்னமும் சொந்த வீடு வாங்காமல் இருக்காங்களே சென்னையில் தான் நான் வாங்கலை. மற்ற சிங்கர்ஸ்கெல்லாம் எப்படியோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு 40 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன். சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் போற வண்டி, அதில் ஏறி போகலாமா சேலம், நாடி கட்டுமா தஞ்சாவூர் மேலம். மதகஜராஜா திரைப்படத்துக்கு என்னை பாட கூப்பிட்டது விஜயாண்டனி சார் ஆஃபீஸிலேருந்து ஃபோனு. அப்போ போனேன், கவிஞர் அண்ணாமலை சார் தான் அந்த வரிகளை எழுதினார். அது உங்களுக்கு வரியே இருக்காதுங்கம்மா, ஆனாலும் நீங்கள் பாடணும் அப்படின்னாங்க. ஐயோ வரியே இல்லாமல் நான் எப்படி சார் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா பேசி அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அந்த பாடல் எழுதுனது. அப்படி தான் அந்த பாட்டு கிடச்சிது. ஆஃபீஸ்க்கு போயிட்டு உட்காந்துட்டு சார் விஜயாண்டனி சார் சவுண்டில் இதில் முன்னாடி உட்காந்து அவங்க சொல்ல நான் போய் ஒரு வரி இப்படி எழுதுவார். அப்படி இந்த இடத்துல ஏதன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணினா போதும், உங்களுக்கு வரியே தேவை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பல்லவி மட்டும்தான் எனக்கு வரி இருக்கும். சரணத்தில் எனக்கு வரியே இருக்காது, வெறும் தன்னானா அந்த மாதிரி வரும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் கூட யோசிச்சுட்டு வந்தேன், நாக்குமுக்கா ஃபஸ்ட்டு விஜயானந்தி சாரோட இசையில் பாடினது. அது பாடிட்டு வந்தோடனே கீழே இறங்கி ஸ்டுடியோவில் பாடிட்டு கீழே இறங்கி வரும்போது என் ஹஸ்பண்டு என் தம்பி நாங்கள் எல்லாம் ஒரு 4-5 பேர் ஏதோ ஒரு பாட்டு நாக்குமுக்கான்னு பாடிட்டு வரோம். அப்போ என் கணவர் சொன்னார், அப்படிலாம் சொல்ல. என் தம்பி சொன்னார், என்ன பாட்டு பாடிட்டு வர அப்படின்னா. அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அப்படிலாம் பேசாதீங்க, அதுவே உன்னை தூக்கி விட்டாலும் விடும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி நான் சந்திரமுகி பாடியிருந்தேன், ஓரளவு மக்களுக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த நாக்குமுக்கா பாட்டு வந்ததுக்கப்புறம் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் என்ன நான் தான் சின்ன பொண்ணு. நான் கிராமிய பாடுகின்றதே அந்த நாக்குமுக்கா பாட்டுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரியும், நிறையா வெளி மக்களுக்கு. அப்படியான ஒரு பாட்டு கொடுத்த இசையமைப்பாளர். அந்த நாக்குமுக்கா பாட்டு இன்னைய வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மனசில் இடம் பிடிச்ச பாட்டு. இந்நாள் வரைக்கும் நான் வாழ்கிறது சந்திரமுகி நாக்குமுக்கா. நல்ல வீட்டில் கிடச்சிச்சு இந்த பாட்டு மதகஜராஜா திரைப்படத்துக்கு. அது என்ன பாடம்னே தெரியாது. நான் பாடும்போது வர சொல்லி உட்கார வச்சு சும்மா அவங்க வரியை எழுதி யார் பாடப்போறா, அவர் மில்லியன் பிரபு சாருக்கு நிறையா ட்ராக் பாடி கொடுக்குறோம். அவர் சொன்னார் எங்களுக்கு அந்த செய்தியை, சாருக்கு நான் தான் நிறையா ட்ராக் பாடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போயே நீங்கள் என்ன ஃபிலிமில் பாடாமல் இருக்கீங்க அப்படிலாம் கேட்டேன் நான் அவரை. இந்த பாட்டு கூட நான் தான் பாடியிருக்கேன், பார்க்கலாம் என் வாய்ஸ் வைக்கிறாங்களா வேறு யார் வாய்ஸ் வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மில்லியன் பிரபு சார் சொன்னார். ஆனால் சார் விஜயாண்டனி சார் அவர் வாய்ஸே தான் வச்சுருந்தார். நல்ல ஹெவி வாய்ஸ் அவருக்கு, சூப்பராக பாடுவார். இவ்வளோ ஆசையாக இருக்கும் அவர் பாடும்போது. பழைய பாட்டெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டெல்லாம் பாடினாருன்னா அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ அப்படி ஒரு தேனாக பாடுவார். அவர் குரல் அப்படி. அவர் கூட நான் பாடினதில் நான் எவ்வளோதான் பாடி ஒரு பிரபலமாக அவர் என்ன நீங்கள் மேடம் பெரிய லெவலில் இருக்கீங்க மேடம் அப்படி. ஆனால் அவரோட உங்களோட வாய்ஸுக்கு நான் அடிமைங்க அப்படிம்பேன். ஐயோ என்ன மேடம் அப்படி சொல்கிறீங்க, எனக்கு நீங்கள் பாடினா அப்படி பிடிக்குதுங்க, அப்படி இருக்க உங்கள் வாய்ஸ் அப்படிம்பேன். அப்புறம் பார்த்தா அவர் வயசே வச்சுட்டாங்க. சும்மா அப்படி பேசிக்கிட்டு அது கருத்து சொல்லிக்கிட்டு அப்படி பாடுற பாட்டு தான் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடினது மதகஜராஜா அப்படின்ற படம்.
வெளியில் தெரியப்பட்டுச்சு. ஓ பரவாயில்லையே அப்படின்னு. அப்போ பாட்டை வெளியிட்டுட்டாங்க. பாட்டை வெளியிட்டா நான் அந்த கச்சேரிக்கு எல்லா ஊர்களுக்கும் போவேனா, அப்போ நாகர்கோவில் சைடு நிறையா போவேன். அப்போது அங்கே தான் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆனதே. நாகர்கோவில் சைடு இந்த பாட்டு ஃபேமஸ் ஆகி சேலம், நாகர்கோவில், தருமபுரி இந்த பக்கத்து இந்த பாட்டு ஃபேமஸ்ஸு. இப்போ நாங்கள் கச்சேரி போயிருக்க ஒரு நாகர்கோவில் சைடு ஒரு கச்சேரி போயிருந்தேன். அப்போது கேரளா சிங்கர் அவர், மேடை பாடகர். மேடம் சிக்கு புக்கு சிக்கு பாடுறீங்களா அப்படின்னு. ஐயோ அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. சிக்கு புக்கு சிக்குன்னா சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில அந்த பாட்டு நினச்சிட்டு, ஐயோ அந்த பாட்டெலாம் அது மேல் வாய்ஸ் தானே அப்படின்றேன். மேடம் நீங்கள் பாடினது அப்படின்னாரு. நான் பண்ணதா? நான் அப்படி ஒரு பாட்டு பாடலே, ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த பாட்டை வெளியிட்டாங்க. அப்போ கூட நான் பாடினதா, நான் அப்படி ஒரு பாட்டு பாடினேண்ணா அப்படின்னா அவர் மொபைலில் போட்டு காட்டுறாரு. சொச்சோ ஆமாம் பாட்டு வந்துருச்சா? எனக்கு சத்தியமாக தெரியலை தம்பி, இந்த பாட்டு பாடுனதே மறந்துட்டேன் தம்பி அப்படின்னு. அச்சோ மேடம் பாடலாமா அப்படின்னாரு. கேட்டு பாடுவோம் அப்படின்னு. பாடினோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராக்காரவங்களே அக்கா வெரி கிரேட்டுக்கா, யாருமே இந்த பாட்டை அவர் வெளியே வந்துருச்சுன்னு அந்த பாட்டு நாங்கள் மேடையிலலாம் பாடுவோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் மறந்து அந்த பாட்டு பாடினதே உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, இப்போ 2 வாட்டி இந்த மொபைலில் கேட்டுட்டு உடனே பாடிட்டீங்களாக்கா. நான் பாடின பாட்டு தானே, அதான் ஞாபகம் வந்துருச்சு, அதான் பாடிட்டேன். எத்தனையோ பேர் ஃபோக்கு பாடியிருக்காங்கக்கா, பெரிய உங்களுக்கு மூத்தவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் இந்த உங்கள் அளவுக்கு யாரையுமே எங்களுக்கெல்லாம் தெரியாதுக்கா. நீங்கள் வந்து வெரி கிரேட்டுக்கா, எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரியான ஒரு சிங்கர் நீங்கள் அப்படி வேணா. அதுக்கப்புறம் அந்த பாட்டை பாடினேன். நாகர்கோவில் சைடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு, இங்கிட்டு சேலம், தருமபுரி இந்த பக்கத்து போன அந்த பாட்டு தான் எல்லா ஆர்கெஸ்ட்ராலையும் சிங்கர் எடுத்து பாடுறாங்க அந்த பாட்டை. அப்புறம் எல்லா கச்சேரிக்கும் போயிலலாம் நம்ம கேட்பாங்க, சாங் லிஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ சொல்லுவேன் நானே. சில ஒருத்தவங்க அவங்களே கேட்டுருவாங்க, மேல் வாய்ஸ் பாடுறவங்க, அக்கா சிக்கு புக்கு சிக்கு ரயில் பாடலாம், ஓகே பாடலாம் அப்படின்னு. அப்படி இந்த பாட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு, 12 வருஷம் கழிச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நிறையா ஆர்கெஸ்ட்ராலெல்லாம் பாடியிருக்கேன். ஆனாலும் இந்த பாட்டு இன்னமும் ஹிட்டு தான். படம் இப்போ வெளியே வராமல் 2-3 வாட்டி படம் வருதுன்னு சொல்லிட்டு, போன வருஷம் கூட தீபாவளிக்கோ ஏதோ பொங்கலுக்கோ வருதுன்னு சொல்லி அப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம், அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. நம்ம மியூசிக் பண்ணுறவங்க, அந்த படம் எடுக்கிற டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன், பொருளாதார ரீதியாக ஏதாவது இதாக இருக்கலாம், பின்வாங்கியிருக்கலாம். அதனால சில பாடல்கள்லாம் எனக்கு வராமல் போயிடுச்சு. நல்ல பாரா பழனிசாமி படத்துலலாம் அருமையான பாட்டு பாடியிருப்பேன். நானும் பாடகர் முகேஷும். அந்த பாட்டெலாம் வரவே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி தான் இதுவும் போயிருமா அப்படின்னு யோசிச்சு, அது பாட்டு நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதாவது சுந்தர்ஜி சாரோட இயக்கத்தில் நம்மலாம் எப்படி அவரோட இயக்கத்தில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு துளி அளவு கூட கிடைக்காதான்னு ஏங்கின நாட்கள்லாம் உண்டு. நடிப்பாக இருக்கட்டும், ஒரு பாடலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இல்லை, நான் பார்க்கல, நான் போகலை. எனக்கு அழைப்பு தரச்ச டைம் அந்த இதில் எனக்கு டைம் ஒத்து வரல, போக முடியல. விஷால் சாரை நேராக பார்க்கலாம். ஆனால் அந்த இதில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ வலிகளோட, அவ்வளோ அந்த உடல்நிலை சரியாத, ஏதோ அதிகமான ஃபீவரு, அந்த காய்ச்சல் அவரோட கண்ணிலே தெரிஞ்சுது. யார் வேணால் என்ன வேணால் பேசட்டுங்க, நம்மளுக்கு உள்ள உடம்புல இருக்கிறது நமக்கு தெரியும், கடவுளுக்கு, நம்மளை படைத்த கடவுளுக்கு தான் தெரியும். அவர் உட்காந்துருக்கும்போது கையெல்லாம் நடுங்குது, கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது, தொடச்சிட்டு உட்கார்றாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிக்குள்ள யோசிக்கிற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா மறுபடி செய்தி வந்துட்டே இருந்தது. சார் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் தப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், ஒரு ஹீரோ, இவ்வளோ படம் நடித்த ஒரு ஹீரோ, படமே அவரோட இது தானே, ப்ரொடியூஸ் தானே. அதனால அவருக்கு நம்மளை விட அவருக்கு எவ்வளோ இதாக இருந்திருக்கும். அவர் இந்த படம் வெளியில் வந்திருந்தா எந்த அளவுக்குலாம் அவர் சம்பாரிச்சிருக்கலாம், போயிருக்கலாம். அந்த ஃபீலும் அவருக்கு இருந்திருக்கும்ல. இப்போ படம் வரப்போது, இப்போ தான் வெளியிட போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில்
அவர் உடல்நிலையை கூட அவர் பெருசாக எடுத்துக்காம அவ்வளோ ஃபீவரோட அவ்வளோ உடம்பு சரியில்லாதோடு வந்து உட்காந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணினாங்க. அதாவது தப்பு தப்பாக மீடியாவில் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுங்க போங்க, நல்லா பண்ணுறவங்களுக்கும் அதே கமெண்ட் ஏன் கொடுக்கணும்? அதுதான் என்னோட ஒரு வருத்தம். நல்லா பண்ணுறவங்க, இப்போ நான் ஒரு பாட்டு நான் பாடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தா, ஆனால் இந்த முன்ன விட்டு பின்ன பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, முன்னாடி பாராட்டிட்டு பின்னாடி வந்து குறை சொல்கிறது, அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2008 சினிமாவில் பாடிட்டு இருக்காங்க. இன்னமும் சொந்த வீடு வாங்காமல் இருக்காங்களே சென்னையில் தான் நான் வாங்கலை, ஊரில் நான் அதுக்கு முன்னாடி சினிமாவில் பாடுறதுக்கு முன்னாடி பாடி சம்பாரித்து அங்கே ஊரில் வந்து இடம் வாங்கியிருக்கேன், வீடு இருக்குது, ஏதோ ஓரளவு 1 2 அந்த மாதிரிக்கல. சென்னையில் ஏன் வீடு வாங்க முடியலை அப்படின்னா, இப்போ ஒரு படத்துக்கு பாட கூப்பிட்றாங்க, அதில் வந்து நிறையா பேமெண்ட் கிடைக்காது, அதிகமான பேமெண்ட் கிடைக்காது. பாட்டு நல்லா இருந்தால் அந்த பாட்டு வெளியே வந்தோடனே அந்த பாட்டை மக்கள் மத்தியில் பாடி அப்படி தான் அதில் சம்பாதிக்கலாம். இந்த ரெக்கார்டிங் வர்றது வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 20 15 30 அந்த அளவுக்கு தான் தருவாங்க. ரொம்ப 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லை, மற்ற சிங்கர்ஸ்கெல்லாம் எப்படியோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு 40 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன், 50 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயின் ஒரு படம், சார் எஸ்பி சாரும் அதில் பாடியிருப்பாங்க, யுகபாரதி சாரோட வரி. அது படம் வரல, வந்துச்சா என்னன்னு தெரியல. அதில் ஒரு சின்னதாக ஒரு சாக்கி மாதிரி பாடியிருப்பேன், ஒரு 8 வரிகள். அதுக்கு 45 ரூபா கொடுத்தாங்க. கேரளாவிலேருந்து மியூசிக் டைரக்டர் அவர் பண்ணினது. ரெக்கார்டிங்க்கு வந்து ஹை பேமெண்ட் இது 2 தான். அதுக்கப்புறம் 20 25 ஒரு 30 ரூபா 15,000 10,000 2,000 கூட பாடி கொடுத்துருக்கேன். கொரோனான்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் சுத்தமாக அவுட்டு, எல்லாமே நிகழ்ச்சி இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட நான் வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு 7 லட்சம் ரூபா ரெடி பண்ணி பேங்க்கில் வச்சுருந்தேன், சென்னையில் வீடு வாங்குறதுக்கு. கிராமிய நிறையா எல்லாத்துக்குமே இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குது, நாடக நடிகர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சங்கம்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் இந்த பாடகர்களுக்கான ஒரு சங்கம் ஒன்று அமைச்சு அதில் வந்து மாநில அளவில் நான் வந்து ஒரு தலைவர் பொறுப்பில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது கலைஞர்கள் வந்து கஷ்டப்படும் போது நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? கிட்டத்தட்ட யாரை நம்பினாலும் சரி, இதை நிஜம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பில்டப் பண்ணுறாங்க இதை பொய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கடவுள் மேலே பாரத்தை வச்சு சொல்கிறேன், கடவுளுக்கு சர்ச்சை, இது உண்மை. என் பையன் தான் அந்த செலவெல்லாம் பார்த்தான். 7 லட்சம் ரூபா எல்லாருக்கும் அப்பப்போ அவங்க ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் அந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பொருட்கள் வாங்கி கொடுக்குறது எல்லாமே என்னோட இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ பேட்டி கொடுத்துருக்கேன், அவ்வளோ இதில் அப்படியே செலவாயிட்டு. அப்புறம் குடும்பங்களில் கொஞ்சம் செலவு என்னென்னலாம் செலவு இருந்திருக்கேன், அதனால் சென்னையில் வீடு வாங்க முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய வீட்டுக்காரர் வந்து தீவிர ரசிகர் ராஜா சார். ஆமாம், ஏன்னா அருமையாக ஒரிஜினலான ஃபோக்கு பாட்டு, ஃபோக்கு இசை எல்லாமே ராஜா சார் மியூசிக்கில் படத்தில் அவர் பண்ணுற படங்களில் அப்படியே வைப்பார். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்கள் ஒவ்வொன்றும் கேட்கும்போது அவ்வளோ இதமாக இருக்கும். என்னோடய ஆல்பம் வந்துட்டு சந்திரமுகியில் நான் பாடினோடனே அந்த சந்திரமுகி பாட்டை வந்து மிக்சிங்க்கு வந்த ஸ்டுடியோவிலேருந்து என்னை வந்து ஒரு ஆல்பம் பாட வைக்கணும் அப்படின்னு சிம்போனி நிறுவனர் ஒரு தோழர், நமக்கு தெரிஞ்ச தோழர், அவர் தான் கூப்பிட்டு வந்து அந்த ஆல்பம் பண்ண வச்சார். ஆல்பத்தில் ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன். இலக்கியன்னு சொல்லிட்டு அவர் மியூசிக் டைரக்டரு, அவர் தான் கூப்பிட்டு வந்து பாட வச்சார். சிம்போனி நிறுவனத்தில் ஒரு 10 பாட்டு பாடியிருந்தேன். அந்த 10 பாட்டுமே நல்லா மக்கள் மத்தியில் நல்லா போணுச்சு. ஆமாம், இந்த பாட்டு சிக்கு புக்கு சிக்கு ரயில் வந்து எங்கே போனாலும் நிறைய சிங்கர்ஸ் எடுத்து என் கூட பாடினதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பாட்டு படம் வெளியாக போகுதுன்றதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது நான் தான், ஏன்னா நம்ம பாடி இருக்கிறதில்ல. அதனால சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் போகிற வண்டி, அதில் ஏறி போகலாமா சேலம், நாடி கட்டுமா தஞ்சாவூர் மேலம், திண்டுக்கல் பூட்டானி சிவகாசி வேட்டானி, யாரை கெட்டு போட்டடி நீ தாவணி. இது மேல் வாய்ஸு.
ஏதண்ணா அண்ணா அதண்ணா அண்ணா அதண்ணா இந்த தன்னானா தான் எனக்கு அதிகமாக கிடையாது அந்த பாட்டில் இருக்கும். இந்த பாட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக விஜயாண்டனி சார் பண்ணியிருப்பாங்க. சுதிகள்லாம் அந்த ரேஞ்ச் எல்லாம் வேறு வேறு மாதிரி மாற்றி அதெல்லாம் கரெக்டாக பாடினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப சூப்பர் மேடம், நீங்கள் எப்படி மாற்றி கொடுத்தாலும் பாடிடுறீங்க. நாக்குமுக்கா நாங்கள் எப்படி பாட போகிறீங்களோன்னு யோசித்தோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் எதிர்பார்த்ததை, டைரக்டரும் நானும் எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு கூடவே தான் நீங்கள் பாடி கொடுத்தீங்க. வெரி கிரேட், சூப்பர் சிங்கர் நீங்கள் அப்படிம்பாங்க. அந்த பாட்டு பாடினப்பவும் அந்த சுதி மாற்றினதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி பாடினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமாம், ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த பாட்டு அந்த அளவுக்கு வந்துருச்சு. படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பாட்டு தான் நல்ல ரீச்சு.